ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு த ஹோம் கமிங். சென்னையோட ஹோம் கமிங். போன மேட்ச் என்னதான் அகமதாபாத்ல ஆடி இருந்தாலும், இந்தியாவோட ஹோம் அகமதாபாதா இருந்தாலும், இந்தியாவோட ஹோம் ஆடி மேட்சை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தோத்து போன சிஎஸ்கே வந்து இப்போ திருப்பி நிஜமாவே ஹோம் கமிங். எங்க அன்பு டென் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இடத்துல டிஃபெண்ட் பண்றாங்க டைட்டில. நம்மள இன்னைக்கு இணைய போற ரெண்டு பேர், பி டாக் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் அண்ட் பிரவீன் ஆல் த வே ஃப்ரம் காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன். செங்கல்பட்டு. செங்கல்பட்டா? செங்கல்னு சொல்லும் போதே டவுட் வந்துச்சு எனக்கு. பிரவீன், நம்ம போன மேட்ச் ஆக்சுவலி நான் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். அதாவது வந்து என்ன, ஒரு 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 இன்ச் கூட நவுறல. ஏன்னா நம்ம பண்ணியிருக்கோம், என்ன தாண்டா சொல்றாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றதுக்காக ப்ரெடிக்ஷன் ஒண்ணு பண்ணீங்களே. ஆஹா, என்னமா பண்ணீங்க ரெண்டு பேரும். நான் அப்பவே ஹிண்ட் கொடுத்தேன். முடிச்சதுக்கு அப்புறமா தான் நினைச்சேன், இவங்களை சொல்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கலாங்க. ஆளுக்கு அந்த சட்டையை போட்டு வந்து ப்ரெடிக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுப்மன் கில் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க மாட்டான்னு ரெண்டு பேரும் நோ அப்படின்னு ஆட்டினீங்களே பார்க்கணும். என்னால முடியல. வீடா அவரு ஆட்டினாரு, ஓகே, அவருக்குள்ள அந்த சிஎஸ்கே பிளட் இருக்கு. நீ ஏன் ஆட்டின? அந்த சிச்சுவேஷன்ல சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததே அவருதான். முதல் பால். ஆனா அவர் ஆடுற பேட்டிங் 50 அடிக்க மாட்டாருன்னு சொன்ன பாத்தியா? ஒரு இன்சைட் அவுட் ஒன்னு ரித்துராஜ் கைக்கோட சுப்மன் கில் என்ன பேட்டிங்கா. சரி, இனிமே இது ரவுண்ட் 0 பிளாஷ்பேக். மேட்ச்ல என்ன நடந்ததுங்கிற பிளாஷ்பேக்கை பார்த்தலாம். பீடாக், மேட்ச் எப்படி போச்சு? வருத்தப்பட்டேன் கிருத்தப்பட்டேன் அதெல்லாம் கிடையாது. நீ சிஎஸ்கே, நான் இவரு, அதெல்லாம் வேணாம். மேட்சை பத்தி கொஞ்சம் சொல்லு கன்ஸ்ட்ரக்டிவா. உங்களுக்கு நான் போன இதுலயே சொன்னது அது 168 to 176. அதை விட ஒரு 9 ரன் கூட அடிச்சாங்க சிஎஸ்கே. அதாவது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எப்படின்னா, இது வந்து இந்த பெங்களூரு மும்பை மாதிரி தடால் திடீர்னு உங்களுக்கு எடுத்த உடனே நீங்க 8 ஓவர்ல ஸ்டார்ட் பண்ணாலும் கேம் கைக்கு வராது. எப்ப வேணாலும் திரும்பும். அகமதாபாத் மாதிரி ஒரு இடத்துல இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, கடைசி 2 ஓவர்ல 23 அப்படிங்கும் போது the ball is on the court both the sides. கடைசியில குஜராத் ஜெயிச்சாங்களே ஒழிய இப்போ 2 overs 23 runs to win அப்படிங்கும் போது you can never say that this side is going to win. அவங்களோட ப்ராப்ளம் அந்த டெத் bowling that was on the core. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மொயின் அலியை வச்சு ஒரு 2 ஓவர் சொருகி இருக்கணும். மொயின் அலி வந்து இஸ் நாட் a நியூ கமர். மொயின் அலி வந்து எவ்வளவு வருஷமா அவர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. எந்த டைம்ல போட்டிருக்கலாங்கிற மொயின் அலியை விஜய் சங்கர் வந்த உடனே போட்டிருக்கணும் மொயின் அலி. ஏன்னா இப்போ விஜய் சங்கர் பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரி வந்து அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு 6 அடிச்சாரு, அதுக்கப்புறம் இன்ஸ்பைட் ஆஃப் தட் he only ended up scoring run a ball. மேபி ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும், டீப்பா எடுத்திருப்போம், வாட் எவர் இட் இஸ் ஐ டோன்ட் நோ. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எடுத்த உடனே துஷார் தேஷ்பாண்டே நல்லா போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் a different thing altogether. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீபக் சஹர் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு டெத்துல. even though he is a bowler who is going to make inroads in power play அப்படிங்கும் போது அது ஒரு டேஞ்சர் சைன். இப்ப தீக்ஷானா மாதிரி ஒரு ஆள் இருந்தா ஒரு ஓவர் ஷூர் ஷாட் டெத் ஓவர்ல, அதுல சந்தேகமே இல்லை. இப்ப 2 ஸ்பின்னரும் சேர்ந்து 8 ஓவர்ல 60 ரன் தான் கொடுத்துருக்காங்க. they didn't bowl badly. ஒருத்தர் வந்து 28, ஒருத்தர் வந்து 32 and ஜடேஜா took the vital wicket of பாண்டியா அப்படிங்கும் போது பெருசால திரும்பல. ஆனா it was not that easy to hit the spinners அப்படிங்கும் போது விஜய் சங்கர் வந்திருந்த போது ஈவன் இந்த 18வது ஓவர்ல when ராகுல் டெவாட்டியே was not really getting on terms, நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பேன் மொயின் அலி கொடுத்து. இப்ப நான் ஏதை சொல்றேன்னா, இப்போ ஒரு 130 அடிச்சு தோத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லியிருப்பேன், இல்லப்பா நம்ம சரியா ஆடல, அதனால வந்துட்டு இது பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் 178ங்கிறது அகமதாபாத்ல செர்டைன்லி டிஃபெண்டபிள். அது தோத்துட்டோமேன்னு தான் வருத்தம். ஒரு மேட்ச் தான் போயிருக்கு, பட் இருந்தாலும் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டோமேன்ற வருத்தம் எனக்கு டெஃபினட்டா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சாரி டு இன்டரப்ட் அகைன், நவ ஐ அம் சேயிங் சாரி. இப்போ இந்த ஃபேன்ஸே வந்து நான் சொல்றது ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ருத்ராஜ் மாதிரி ஒரு ஆள் அப்படி செட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மாதிரி ஒரு மொமெண்டம் கிடைச்சிட்டு இருக்குன்னா, அந்த சிச்சுவேஷன்ல you should have definitely pushed Jadeja up the order ahead of Dubey. Dubey is also one of the cleanest strikers. இது எப்படின்னா மேட்ச் முடிஞ்ச அப்புறம் சொல்ற மாதிரி இருக்கும், அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்துட்டு இதை தள்ளிருக்கலாமே. ஜென்ரலா என்ன சொல்றேன்னா, ஜடேஜா மாதிரி ஒரு ஆள்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு தூக்கி 3வது பால் 6 சொருகிற ஆளு. அப்படிங்கும் போது அந்த சிச்சுவேஷன், இந்த மொமெண்டம் கொஞ்சம் கெட்டு போச்சு தூபே வந்ததுனால. ஸோ ஜடேஜா முன்னாடி there are small things, there is no ifs and buts in cricket. பட் இந்த ஒரு சில இது பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இஸ் 10 or 15 ரன் ஷாட்டுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். 179 இஸ் மோர் தென் எனஃப். ஸோ ஈவன் இந்த ஜடேஜா தூபே பேட்டிங் ஆர்டர் கூட பரவாயில்ல,
மோயின் அலி டெஃபினட்டா ஒரு ஓவர் போட்டிருந்தேன்னா 15 எல்லாம் போயிருக்காரு. அதை நான் எழுதி கூட கொடுக்குறேன். ஒரு 6 போயிருந்தா கூட ஒரு 9 ரன்ல முடிச்சிருப்பாரு. இந்த 5 of 6 runs would have been ideal. எனக்கு மன வருத்தத்துல பேசுறேன். ஐ எம் வெரி ஹர்ட். இல்ல தெரியுது நீ பேசும்போது. பிரவீன் ஜெனரலா கோவத்துல எழுந்துக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவானுவாங்க. இவர் கோவத்தோட நிறைய வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. ஹவர்வர் நான் உங்ககிட்ட பிகின் பண்ண நினைச்சது என்னன்னா, நான் பார்த்த நோட்டீஸ் பண்ண விஷயம், நம்பர் 8ல வந்தாரு தல தோனி. ஆனா நம்பர் 8ல வர மாதிரிலாம் ஆடவே இல்லை. பேட் ஸ்விங் சும்மா பழையக்குன்னு வந்தது. நான் பார்த்துனே என்னையா இந்த மனுஷன் அந்த படையப்பா படத்துல வருவார்ல ரஜினி அப்படின்னு உடனே அப்பாஸ் மேன் அப்படின்னு அந்த ஃபீலிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 பாலும் பேட்சிங் அப்படியே போச்சு. 4வது பால் தூக்கி நான் சொல்லினே என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் யூஎஸ்ல இருந்து இங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நெட் பவுலிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 வயசு தான். பிரவீன் தாம்பே படத்தை பார்த்து இங்க வந்துட்டான். ஸோ அவன் அவனோட உட்காந்து பாரு இந்த ஓவர் இருக்கு இந்த ஜாஸ் லிட்டில் எல்லாம் போட்டான்னா அவர் ஒரு ஷாட் அடிப்பாரு, மிச்சம்னா அவனே கொடுத்துருவான் பயத்துலன்னா. அதே மாதிரி போச்சு. சூப்பரா ஆடினாரு. 200 ஸ்ட்ரைக். அதுவும் என்னன்னா லிட்டில் கொஞ்சம் ஷார்ட்டா தான் போட்டாரு. லிட்டில் ஷார்ட் அத பவுண்டரி அடிச்சாரு. 6 அடிச்ச பெரிய செமையான டவுட்டே இல்ல. இட் வாஸ் வெரி குட். சரி பிரவீன் நீங்க என்ன நினைச்சீங்க? ஹவ் வாஸ் இட்? 3 விஷயம் சொல்லணும். ஒன்னு வந்து இந்த 7ஆம் கிளாஸ் பாஸ் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் மாதிரி சிஎஸ்கே தோத்துட்டாலும் தலையோட லாஸ்ட் ஓவர் மறக்கவே முடியாது. ஒரு 6 ஒரு 4 வந்து இந்த சீசன்ல இன்னொன்னு அடுத்த மேட்ச்ல என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது நமக்கு காமிச்சிட்டாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாலே கப் அடிப்போம் நினைச்சேன். அந்த சைக்காலஜி இருக்கும். சைக்காலஜி சொல்லும் போது 3வது பாயிண்ட் வருது. நான் பாட்டு சிவனேன்னு மஞ்சள் சோக்கா போட்டுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சிஎஸ்கே சப்போர்ட். இந்த மனுஷன் வந்து நீங்க வில்லன் ஆயிடுங்க நான் ஹீரோவாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணுங்க சொல்லி அது ஆத்துல போய் பிடிச்சி ரிவர்ஸ் சைக்காலஜி ஆயிடுச்சு. சோ அவரு போட்ட சட்டையும் ஒர்க் ஆகல, உங்களையும் மாத்தி போட வச்சிட்டாரு. ஸோ அதனால நான் வந்து இந்த தடவை சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன். அண்ட் அப்பப்போ அடுத்த ஆப்போசிட் டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். இல்ல அவர் ஆடுறாரு, அதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம். அவர் ஆடினே இருக்கும்போது போயிடலாம். முதல் 50 மீட்டர் எப்படி ஓடுறோன்றது கணக்கு இல்லடி, கடைசி 50 மீட்டர் எப்படி அழுத்துறோன்றது தான். 50 மீட்டர் கூட முடியல, 5 மீட்டர் தான் முடிஞ்சிருக்கு. நீங்க வெயிட் பண்ணு கண்ணா. மன்மதன் படம் டயலாகே மாத்தி எப்படி தப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் சொல்லணும். ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். அப்படியே ஆடினே ஆடுகளம் போயிடலாமா? ஆடு கிளம்புல நீங்க சென்னை திரும்பி சென்னைக்கே வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சைமன் டூல் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு. தோனியும் ஃபிளெமிங்கும் இந்த டீமை எடுத்ததுக்கு மெயின் ரீசனே சென்னையை ஃபோர்ட்ரஸா வச்சு அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க அதனால அவங்க சென்னைக்கு போறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மேட்ச் அப்படின்னு சொன்னாங்க. சென்னையோட கண்டிஷன்ஸ், டு சென்னை ஹேவ் ஆல் பாக்ஸஸ் டிக்ட் என்ன நினைக்கிறீங்க? அகைன்ஸ்ட் லக்னோ to start with it, அவங்க வந்து they have got a home record of 71% of wins in Chennai. இந்த ஹோம் ரெக்கார்டு எந்த டீமுக்குமே இல்லை. அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு திருப்புளி கொடுத்து அப்படியே ஸ்லோ அண்ட் லோவா இருக்கும். போக 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 இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ 2015 ஐபிஎல்லேருந்து வந்து ஸ்டார்ட் சொன்னேன்னா ஒரு 52 மேட்ச் ஆடி இருக்காங்க. இப்போ இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி a shocking start for you. 154 for 6 batting first, 145 for 7 batting second. அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ கோயிங் டு எக்ஸ்பெக்ட் கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் தே டோன்ட் ஹவ் எக்ஸ்பிரஸ் குவிக் bowlers and their weakness is death bowling. எந்த மாதிரியான ஒரு பிட்ச் என்னன்னா கட் அண்ட் ரேசர் இந்தியா ஆஸ்திரேலியா நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பேஸ் bowlers பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்கானமி வந்து 8.13. வாவ் அப்படின்னீங்க, வாட் அன் எக்கானமி அப்படின்னு. கொஞ்சம் பொறுத்தல. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 6.78 தான் ரைட் ஃப்ரம் பவர் பிளே டு எண்ட். அப்படிங்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு கிரியேட். பவர் பிளேல 46 for 1, மிடில் ஓவர்ஸ்ல ஒன்லி 63 for 3, டெத்தில் ஒன்லி 45 for 4, which is absolutely the least by any venue in death overs, which will suit CSK's batting as well. அப்படிங்கும்போது இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஆடுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? they already got Krunal Pandya, they already got Bishnoi. டெஃபினட்டா வந்து ஒன்னு கே கௌதம் வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா வண்டியா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஆர் எல்ஸ் தே ஆர் கோயிங் டு பிளே கே கௌதம் அஹெட் ஆஃப் பிஷ்னாய் அண்ட் யூஸ் பிஷ்னாய் ஆஸ் அ இம்பாக்ட் பவுலர். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்து செகண்ட் மேட்ச் அவங்க டிசியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஆடின பிளேயிங் லெவனில் பெருசா எந்த சேஞ்சஸும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஸ்பீடா இடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆவேஷ் கான் இருக்காரு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மார்க் போட்டிருக்காரு, அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்.
இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பெருசா வந்து எந்த சேஞ்சும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த துஷார் தேஷ்பாண்டேக்கு பதில சிமர்ஜித் சிங்கை கொண்டு வந்துட்டு தே ஷுட் ஸ்டிக் ஆன் டு த சேம் காம்பினேஷன். நான் என்ன பயப்படுறேன்னா, ஒரு போன தடவை பண்ண தப்பு மாதிரி தேவன் கான்வே ஒரு மேட்ச் ஆடல அப்படின்றதுனால தேவன் கான்வே நோவே அப்படின்னு அவரை டிராப் பண்ணிடுவாங்களோன்ற ஒரே ஒரு பயம் தான் எனக்கு. அஜிங்கியா ராணே பியூட்டிஃபுல்லா இந்த பிச்சில் சூட் ஆவாரு, ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி லோ ஸ்கோரிங் வென்யூ. ஆனால் அகைன் திருப்பி வெளியில போகும்போது நீங்க காம்பினேஷனை மாத்தணும். இந்த மாதிரி மேட்சுக்கு காம்பினேஷனை மாத்தின ஒரு டீம் எப்பவுமே கடைசி பிளேஸ் வந்திருக்கு. அதனால அந்த மாதிரி மாத்தக்கூடாது. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இன்ஸ்டெட் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டே அவங்க பண்ணாங்கன்னா they have got a very good chance considering the middle order and top order apart from KL Rahul and Deepak Hooda. பெருசா வந்து ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பின்னாடி போற ஆளுங்க, மார்க்கஸ் ஸ்டைனிஸ், நிக்லஸ் பூரன், இவங்கெல்லாம் பின்னாடி போற ஆளுங்க. அதனால சிஎஸ்கே இப்படிதான் ஆகா ஓகாதீங்க, அடுத்த மேட்ச் நாங்க தான் ஜெயிக்க போறோம். இது பேச விடு. மூணு கேள்வி நல்லா நச்சுன்னு கேக்குறேன். 2018-17 நல்லா பண்ணியிருந்தாங்க ஹோம் வென்யூல, ஓகே. முன்னாடிலாம் சென்னைக்கு போகும்போது நமக்கு சென்னைக்கு சூட்டபிளா இல்லடா அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு டீம் யாருமே அப்படி காம்பினேஷன் எடுக்கிறது இல்ல. லக்னவும் 3 ஸ்பின்னரோட இறங்குவாங்க, கௌதம், பிஷ்னாய், குருணால் பாண்டியா. நீ சொல்லலாம் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட டாப் 4ல 3 ஃபாரின் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆன் அ ஸ்லோ பிச் வித் டெவன் கான்வே, மோயின் அலி. அஃப்கோர்ஸ் மோயின் அலி இஸ் குட் அகேன்ஸ்ட் ஸ்பின். அண்ட் தென் உனக்கு இவர் இன்னொன்னு யாரும் மிஸ் பண்ணிட்டேன், டெவன் கான்வே, மோயின் அலி, பென் ஸ்டோக்ஸ், 3 லெஃப்ட் ஹேண்டர். ஆயுஷ் பதோனி கூட ஆஃப் ஸ்பின் போடுவான். அதே மாதிரி டெத் போலிங் நீ சொல்ற ஸ்பீடு விட்டு ஆடுறதுக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. என்ன ஒண்ணு, அவங்களுக்கு ஸ்பின் பிளே நீ இல்லைன்னு சொன்ன. சிஎஸ்கே கிட்ட இருக்கிறது 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், மிச்சல் சாண்ட்னர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா. நிக்கலஸ் பூரானும் கைல் மயர்ஸும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எப்படி அடிப்பாங்க நான் உனக்கு சொல்லி தெரிய தேவையில்ல. சிஎஸ்கே என்ன சொல்றேன்னா, சிஎஸ்கே இப்படி எல்லாம் வந்ததுனால, இந்த மாதிரி காம்போஸ் இருக்கிறதுனால வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல they will still be able to manage இல்ல closely fought கேமா இருக்குமா இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது? Kyle Mayers gets out every 6 balls in power play against left arm spinners pulling to deep mid wicket and cow corner. இந்தியால டாப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் 2-3 பேர் சொல்லு. இந்தியா பத்தி நம்ம பேசுறதுக்கு இந்தியான்னு சொல்றதுக்கு இது ஐபிஎல் இல்ல. நான் இவர்கிட்ட கேக்குறேன், பிரவீன் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பேர் சொல்லுங்க, டாப் 2 இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பேரு. ஜடேஜா, வெங்கடபதி ராஜு. பிரவீன், நான் சொன்னதையும் பீடாக் சொன்னதையும் வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஃபேனா? நான் வந்து ஒன்னும் பெருசா நினைக்கல. சிஎஸ்கே ஜெயிச்சா போதும் அந்த இதுல. ஏன்னா 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆமா, மொயின் அலி கொஞ்சம் ரெகுலரா யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும் தான் என்னோட தாட். அண்ட் போன தடவை தோத்துட்ட மாதிரி இந்த தடவை வந்து போலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே ஒரு பேட்டிங்ல ஐ திங்க் we are okay. சிஎஸ்கே இஸ் ஓகே வித் பேட்டிங். பட் எல்எஸ்டி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதையும் பார்க்கணும். எல்எஸ்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேட்டர்ஸ். நான் சொல்றேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ஸ் ஃபார் சிஎஸ்கே இன் திஸ் கேம் ஆர் அம்பட்டி ராயுடு அண்ட் ருத்துராஜ் கைக்வாட். அவங்களோட பேட்டிங் ஆன் தோஸ் பிச்சர்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் சென்னை பிச்சை ரீசெண்டா பார்த்தேன் பீடாக், ஆடின போதெல்லாம் பெருசாலாம் திரும்பல, ஆன் டச் ஆன் ஸ்லோவர் சைடு அவ்வளவுதான். பட் இட் இஸ் பீன் ரீசனபிளி பிளேயிங் வெல். ஸோ அந்த மாதிரி டர்னர்ல ஆட முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆடுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஐ ரியலி டவுட் இட். ஏன்னா எல்லா டீமுமே 2-3 ஸ்பின்னரோட வராங்க. சரி, நம்ம அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம் பீடாக். அடுத்த ரவுண்ட் இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. யூடியூப்ல ஏகப்பட்ட காமெண்ட்ஸ் வந்தது. அதாவது சிஎஸ்கே பத்தி பேசிருங்க, இதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்கன்னு. துஷார் தேஷ்பாண்டே எதுக்கு சாமி அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் பேரு வி. எதுக்கு சாமி வேற? நான் பீடாக், நீங்களும் சொன்னீங்க துஷார் தேஷ்பாண்டே வந்து நல்லா போடலன்னு. அநியாயம் பண்றீங்க பீடாக். ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போட்டாரு, ஒரு டாப் எட்ஜ் வாங்கி இப்படி 6 போச்சு, ஒரு இன்சைட் எட்ஜ் வாங்கி இப்படி 4 போச்சு. you are taking it to the wrong way of it. நான் சொன்னது ஒரு 2 ஓவர்ல 29 ரன் கொடுத்தாருன்னு சொன்ன, அவர் ஓவர் பிச்சு போட்டாரு, ஷார்ட் பிச்சு போட்டாருலாம் சொல்ல. ஐ எம் ஆல்சோ வித் தட். அந்த ஒரு 6 சாஹா டாப் எட்ஜ் போனதெல்லாம் அதெல்லாம் வந்து கான்பிடன்ஸ் போயிடும். எப்படி 6 ரன் போறதுன்றது கணக்கு இல்ல போலருக்கு. டப்புன்னு நீங்க ஒரு 6 ரன் அப்புறம் ஒரு நல்ல ஷாட் பவுண்டரி போச்சுன்னா 12 ரன் 4 பால்ல. ஸோ ஐ எம் நாட் பாயிண்டிங் அவுட் ஃபிங்கர் சேயிங் தட் he didn't bowl well. அவர் 2 ஓவர்ல 29ங்கும் போது இப்ப உள்ள வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி யோசிப்பாரு, ஐயோ நம்ம அடுத்த 2 மேட்ச் ஓவர் நல்லா போலன்னா நம்ம தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் give an opportunity to a guy like Moeen Ali to ease out his pressure. அதான் நான் சொல்ல வரேன். I am the last person to criticize any player. இல்ல I am just saying fans எல்லாம் கூட. பிரவீன் சொல்லுங்க பிரவீன், நீங்களும் துஷார் தேஷ்பாண்டே பத்தி தப்பா தானே பேச வந்தீங்க? பேச வரல. பட் ஆனா எல்லாரும் யூசுவலா
சொன்னதான். பட் ஆனா நம்ம கையில கிடையாது. அது ஒரு கேம்பிள் மாதிரி பண்ணது, அது ஒர்க் அவுட் ஆகல. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்க சொன்ன மாதிரி சிம்ரன் என்ன சிம்ரன் இது அப்படின்னு கேட்க விடாம பண்ணா நல்லா இருக்கும். இல்ல எனக்கு என்னோட இது என்னன்னா ரொம்ப குரூவலா இருக்காங்க. ஒரு மேட்ச் போட்டாரு, ரன் கொடுத்துட்டாரு. T20 கேம்ல ஒரு மேட்ச் போட்டு அதுவும் சுப்மன் கில், ஹார்திக் பாண்டியா கடைசியில 2 6 போச்சு. ஓகே, காட் டு கிவ் இட் டு பீப்புள் மேன். இன்ஃபேக்ட் ஹங்கர் அந்த அதர் நோட் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, கிருஷ்ணன் வி. ஃபர்ஸ்ட் கேம்லயே ஹங்கர் கேக்கர் பின்னி இருக்காரு. பிரதர் என்ன நினைக்கிறீங்க, அவர் தான் ஃபியூச்சர் ஆல்ரவுண்டரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி உங்க தாட்ஸ் பிரவீன், என்ன நினைக்கிறீங்க? ஹங்கர் கேக்கர் அவரு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஷர்துல் தாக்கூர் வைப்ஸ் வருது. அங்கங்க போகுது பால், ஆனா டக்குன்னு விக்கெட் எடுத்துறாரு. சோ ஒரு டிபிக்கல் ஃபேன் எனக்கு அப்படிதான். அந்த அவர் ஷர்துல் தாக்கூரை மிஸ் பண்ணது வந்து இங்க இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரோ அப்படிதான் எனக்கு தோணுது. கண்ணாபண்ணான்னு போகுது, பட் ஆனா விக்கெட் வந்து கரெக்டான டைம்ல எப்பப்போ விக்கெட் வேணுமோ அப்பப்போ எடுத்து கையில கொடுத்துறாரு. அந்த வைப்ஸ் தான் எனக்கு வந்து. ஓகே, பீடாக் நெக்ஸ்ட் கேள்வி நவீன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பீடாக் குவிக் ஃபயர் லிட்டரலி பேக் ஃபயர்ட். பீடாக் உங்க ப்ரெடிக்ஷன் எதுவுமே சரியா போலையே, ஏன்? என்ன சரியா போல இதுல 168ல இருந்து 176ன்னு சொன்னேன், கரெக்டா வந்து. அது இல்ல நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணீங்களே எஸ் நோ அப்படின்னு ஆட்டிங்களா, அது கேட்டிருக்காரு ஒரு பாவம். கேன் வில்லியம்சன் கால் உடைஞ்சு போய் உள்ள உட்காந்துட்டாரு. அவர் வந்து ஜடேஜா எடுப்பாருன்னு, இதுக்கு எப்படியா ப்ரெடிக்ஷன் கரெக்டா போகும்? அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் கொண்டு வரணும்னு நினைச்சேன் பீடாக் இந்த ஹோல் சினாரியோல. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பவர் பிளே ஆஸ்பெக்ட். ஓகே, சிஎஸ்கே வந்து பவர் பிளேல நல்ல டோன் செட் பண்றதுக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துட்டு வந்தாங்க. வேற குஜராத் டைட்டன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களோட 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவ்வளவு பேர் வச்சிருந்தது லக்ஸரியா இல்ல இம்பாக்ட் பிளேயர் இருக்குங்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்களா? இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணியே ஆகணுமா எல்லா டீமும்? அதுதான் என்னோட நெக்ஸ்ட். பயங்கரமா சந்தோஷப்பட்டார். 2வது ஓவர் அல்சாரி ஜோசப் போட்டுதானே அங்கேயே கதை கந்தலா இருந்திருக்கும். அவர் ஒழிச்சு வச்சு 8வது ஓவர் கொடுத்தாங்கன்னா முட்டி வாயெல்லாம் பேர்ந்துருக்கும். அதாவது பயந்துனே இந்த அல்சாரி போடக்கூடாதுன்னு அதை பண்ணாங்க. அந்த மாதிரி பிச்சு அந்த மழை பெஞ்சிருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் 4 or 5 overs இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் சீ மூமெண்ட் அப்படிங்கும் போது நான் பயந்தது அதுதான். 2வது முதல் ஓவர் இது சரத்பாபு சைடு விக்கெட் எடுத்து சாப்பிட்டா பேசுற சரத்பாபு, 2வது ஓவர் அல்சாரி ஜோசப் ஆச்சிரா கூச்சல்னு நினைச்சேன். நல்ல வேலை அதை பண்ணல. அது அல்சாரி பின்னாடி வந்தாலும் ஆக்சுவலி அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் எவ்வளோ வச்சுட்டு அல்சாரி மாதிரி ஒரு ஆளை வந்து 8வது ஓவர் கொண்டு வந்தாங்க பாருங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர். அவர் முன்னாடி கொடுத்துருந்தா அவர் நோண்டி இருப்பாரு பவர் பிளேல. இப்போ இன்னொன்னு நீங்க வந்து முதல்ல இருந்தே ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க, குஜராத் டைட்டன்ஸ் வந்து நான் வந்து கஷ்டப்படுவாங்க, 5th பொசிஷன் வருவாங்க, குவாலிஃபை ஆக மாட்டாங்க. நீங்க ஒன்னே ஒன்று சொல்லினே இருக்கீங்க, வேற லெவல் போலிங்கு, அதை வச்சு அவங்க டெஃபினட்டா இது பண்ணிடுவாங்க. நம்ம போலிங் பார்த்தா கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி த்ரெட்டனிங்கா தான் இருக்கு. But still if you see, இல்ல I'm with you, there is something I have to be honestly accept it. இப்போ அந்த ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் அவுட் ஆயிருந்தாங்கன்னா 130க்கு போட்டலாம் ஆயிருப்போனாங்க. ஸோ அது இன்ஸ்பைட் ஆஃப் தட் அதுக்கப்புறம் திரும்பி பியூட்டிஃபுல்லா கம்பேக் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும். 170 some other team would have given 10 or 15 more. பட் அவங்க போலிங் கொஞ்சம் கடப்பாறையா தான் இருக்கு. பேட்டிங் எந்த அளவுக்கு திருப்பி இதே மாதிரி காப்பாத்துமா ஐ டோன்ட் நோ. சரி, ஓகே பிரவீன், உங்களை ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரவீன், தீபக் ஆர், your man Pretorius is in the bench playing Stokes just as a batter. Will it be a problem in the death bowling department? Don't you feel your favorite Pretorius should replace and come in place of Bravo just like what he used to do? ஆமா, அது வந்து நானும் அப்படி நினைச்சேன். ஏன்னா ஒரு டெத் பவுலிங் நமக்கு வந்து பிராவோ இல்லாத குறைய பிரிட்டோரியஸ் கரெக்டான அதே மாதிரி ஒரு மீடியம் பேஸ்ல போட்டுட்டு இருந்தாரு. பட் யாருக்கு பதில கொண்டு வரணும்ன்றதுதான் பிரச்சனை. அது டிபெண்டிங் ஆன் த பிச், சாண்ட்னர் பதிலையா இல்ல யாருக்கு பதில கொண்டு வரணும்ன்றது ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ சாண்ட்னர் பதில கொண்டு வந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பிஞ்ச் ஹிட்டர் பிளஸ் டெத் பவுலிங்கு. இப்போ ஆக்சுவலா பவுலிங்கே ரொம்ப வீக்கா இருக்கு, டெத் பவுலிங்கே டெத் ஆயிருக்கு. ஸோ அந்த டெத் பவுலிங் வந்து பிரிட்டோரியஸ் வந்து மை டேட் வேல்யூ. ஸோ டெஃபினெட்லி நல்ல பாயிண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் பிரிட்டோரியஸ். போன சீசன் ஃபுல்லா பிரிட்டோரியஸ் அடிச்சுக்கினேன் நான். இப்போ அவங்க பெஞ்ச்ல. ஸோ ப்ராபப்ளி இந்த மேட்ச்ல டவுட் தான், ப்ராபப்ளி அவே மேட்ச்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சாண்ட்னர் சூப்பரா போட்டார் பிரவீன், 0 விக்கெட்ஸ்ன்றீங்க, ஆனா செம்மையா போட்டார். பவர் பிளேக்குள்ள இழுத்து போட்டாரு, ஸ்பீடு வெரி பண்ணாரு. யாருக்கு பதிலா கொண்டு வரதுதான் பிரச்சனை. இப்போ ரொம்ப கஷ்டம். தீக்ஷ்ணா ஆடுவார் அப்படிடா இல்ல இன்னும் அவைலபிள் இல்லையா? இல்லையா, அவருக்கு T20s இருக்கே, அப்பதான் ஷெட்யூல் செக் பண்ணேன். சோ ஓகே நான் கூட பார்த்தா அதான் ஹசரங்காவும் வரல ஆர்சிபிக்கு. எனிவே சரி, நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாமா? ட்ரீம் 11 ஃபேண்டசி செக்மெண்ட். அதுல நீ போன தடவை தோத்துட்டே, அதை ஞாபகம் வச்சுக்கோ. Round 3, Khelo Dimag Se, presented to you by Dream 11. This is the game for CSK versus LSG. But before we dive into that, P-Dog and I had a great contest for CSK versus GT. And as always, I ended up winning it.
P-Dog cannot beat the trumpet. P-Dog, what went wrong? The most important thing is, you got Alzari Joseph. I thought that he won't play because he was sitting next to me in the flight and he said that he was a little bit tired. So I got that wrong. That is the reason I didn't pick. And you always say one thing, with the bowlers or the one, you just give more points. At 1 wicket is going to be 25 points, and 3 wickets they pick, they're also going to get extra bonus points. So I've come more prepared this time, just piling up my team with bowlers now. I'm ready for the contest. Okay. So this time, the points were, I got 723.5 and you ended up with 557. So that was your team that ended up with 557. I got 723.5. I made Shubman Gill the captain, which was the biggest jackpot for me. So we'll dive into today's contest. It is between LSG and CSK. What sort of a team are you picking, Peter? Let's go for it. See, I will always say it's mostly based on the conditions. When you know that it is going to be low scoring, the two things that you keep in mind. So you're sure it's going to be low scoring? Yeah, bowlers, more all-rounders, and conventional batter were expected to bat 30 to 40 balls. Not like you cannot come and slog, particularly in the middle overs here in pitch like Chepauk. So based on that, this is the team that I got. The wicketkeeper is going to be KL Rahul, who's also going to be my captain. And I've got my two batters, only Ruturaj Gaikwad and Deepak Hooda, who both can play spin well. And then comes the all-rounders, Ravindra Jadeja, Ben Stokes, Moeen Ali is my vice-captain, Krunal Pandya, Mitchell Santner, and my bowlers are going to be Deepak Chahar, Avesh Khan, and Mark Wood. So it is more as all-rounders and bowlers-dominated team. Last time when we picked the team, right, for the GT versus CSK game, we had only one change. I think you had Raidu instead of, Raidu as an additional batter, and I didn't have Ben Stokes. I think that was probably the smallest change. It was a very close change. I think maybe 2-3 changes. But this time I have a contrasting team. So either you will win big or I will win big. So I have KL Rahul as a keeper. That's no doubt. Of course, I don't have him as a captain. There are two batsmen. I picked Ruturaj Gaikwad and Ambati Raidu. Ambati Raidu has been one of the go-to players for Chennai on wickets that are slow, and he's done well at Chepauk. So I expect him to be playing a crucial role when it comes to playing against spin. Remember, it is Chepauk. It is going to be a bit slow, maybe turn a little bit. So I've got 4 all-rounders, Ravindra Jadeja, Moeen Ali, Kyle Myers, and Krunal Pandya. Kyle Myers, the way he batted in the last game for LSG against Delhi Capitals, the way he took down left-arm spin and even played Kuldeep decently. Of course, the pitch is going to be very different, but I expect him. I've seen him play on slow pitches in West Indies as well, and he does have the game. He can hit off the back foot. So I'm looking forward to, in fact, the other guy I had in mind was Nicholas Puran, but he comes too late in the order. And Krunal Pandya is my final all-rounder, giving me a bit of left-arm spin. And then 4 bowlers are Deepak Chahar, Mark Wood, Hunger Gekar, and Ravi Bishnoi. I can't leave Hunger Gekar. He's bowling at the death. He had a great game, so I expect him to pick up wickets. So that's my team. And my captain for the day is Moeen Ali. And vice-captain for the day is Ravindra Jadeja. Again, not giving away who's going to win the game, but definitely I've got 6 from Chennai and 5 from Lucknow. That's my team. So, Peter, who did you say your captain was? My captain is KL Rahul and my vice-captain is Moeen Ali. And I also got 6 from Chennai. Right. That's interesting. That's one place where we've gone together. So just quickly get through your team once, Peter. KL Rahul, Ruturaj Gaikwad, Deepak Hooda, 2 batters. And my all-rounders, Ravindra Jadeja, Ben Stokes, Moeen Ali, Krunal Pandya, Mitchell Santner. And my bowlers are Deepak... 5 all-rounders you got. Yeah, and my bowlers are Deepak Chahar, Mark Wood, and Avesh Khan. Right, okay. So my team is KL Rahul, the only keeper, 2 batters, Ambati Raidu and Ruturaj Gaikwad, 4 all-rounders, Ravindra Jadeja, Moeen Ali, Kyle Myers, and Krunal Pandya, 4 bowlers, Deepak Chahar, Mark Wood, Hunger Gekar, and Ravi Bishnoi. That's my team. My captain for the day is Moeen Ali, and vice-captain for the day is Ravindra Jadeja. Let's go again and see who wins this battle between me and P-Dog. So you do go away and use your intuition as well to form your team, because this game I think you can get a lot of combinations, but largely picking bowlers who can bat or batters who can bowl in such games will really help, because it might be a low scoring game. So all the very best to all of you and thank you so much. 4வது ரவுண்டு கொண்டு 3 ரவுண்டு முடிச்சு 4வது ரவுண்டு சிறப்பா போயிருந்தது. அதுக்கு முன்னாடி செம பேண்டர். 4வது ரவுண்டு நீங்க உங்களுக்கே தெரியும், இன்டாமினஸ் ரெக்ஸ் வர்சஸ் டி ரெக்ஸ், ஜுராசிக் பார்க் மேட்ச் அப் ஆஃப் த டே.
மேட்ச் ஆஃப் தி டே பீடாக், வாட் இஸ் யுவர் மேட்ச் ஆஃப் தி டே? ஸ்பின் வெர்சஸ் ஒரு பேட்டர் தானே? இல்ல என்னோட மேட்சப் நான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இதுலயே சொன்னேன். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் திங்கிங் தட் கைல் மேயர் ஸ்ட்ரென்த் இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஸ்பின். இப்போ நான் அந்த எஸ்ஐ லீக்ல இது பண்ண போது when I did the analysis on him, every sixth ball in power play it gets out to any spinner. I'm not only talking about off spinner. இதுல வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு தான் இன்னும் நிறைய அவுட் ஆறாரு. நிறைய பேர் பயப்படுவாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை பேக் ஃபுட் போய் புல் அடிச்சு நிறைய அவுட் ஆறாரு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தோனி பாய் டு ஓப்பன் வித் த ஸ்பின்னர் against Kyle Mayers, and I'm expecting him is going to pull and he's going to get out in either the first or the second over. The bowler may be based on Dhoni by choice. அது இங்கிலீஷ்ல வந்து போன ரவுண்ட். அது வந்து அவரோட சாய்ஸ். இப்ப மொயின் அலியோ இல்லன்னா ப்ராபபிலி ஜடேஜாவை எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க பவர் பிளேல. அது போன தடவை நம்ம பார்த்தோம். ஸோ ஈதர் சாண்ட்னர் இல்லைன்னா மொயின் அலி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவருக்கு போடணும் கைல் மேயர்ஸுக்கு ஸ்லோ விக்கெட்டு, அவர் ஃபுல் அடிச்சு அவுட் ஆகுன்றது தான் நான் யோசிக்கிறேன். அட்லீஸ்ட் எல்லாரும் இப்போ பயங்கரமா கடுப்பா இருக்காங்க. என்னையா சொல்றது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏதாவது நடக்கட்டும் இல்ல. சரி, மொயின் அலி எனக்கு என்ன மொயின் அலிக்கு bowling கொடுப்பாருன்னு தோணுது. கேஎல் ராகுல் மொயின் அலியை டேக் ஆன் பண்ணாருன்னா தான் ப்ராப்ளம் வரும். இல்லாட்டி மொயின் அலி will have a good power play. பியூட்டிஃபுல் பாயிண்ட், தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் இட் அப். இதையும் சொல்ல விரும்புறேன். இது மொயின் அலி அகேன்ஸ்ட் கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா he has got a strike rate of 136 against him. பெருசா வந்து அவுட்டும் ஆகல. ஆனால் கேஎல் ராகுலோட ஜெனரல் அப்ரோச் இந்த ஃபர்ஸ்ட் 3 overs பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் மேட்ச் இப்போ அவர் ஆனது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் தான் ஒரு 6 அடிச்சாரு. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, அவர் 3 over டைம் எடுப்பாரு, தைரியமா நம்ம ஸ்பின்னு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறதுக்கான ஒரு இது இருக்கும். அந்த ஸ்டார்ட்டை பார்த்தா தோனி பாய் என்ன பண்றாரு தெரியல. சரி பிரவீன், உங்களோட மேட்ச் அப் டி ரெக்ஸ் ஜுராசிக் பார்க். ஸோ 2 இருக்கு ஆஸ் யூஷுவல். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கைல் மேயர்ஸ் அவர் வந்து ஓப்பனிங் பேட்டிங்கும் பண்றாரு, ஓப்பனிங் பவுலிங்கும் பண்றாரு. இப்போ கல்லி கிரிக்கெட்ல ஆடும்போது நம்ம சின்ன பசங்க ஆடினா ஒரு அண்ணா வருவார், அவர் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் பண்ணுவாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் பவுலிங்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவரு. பட் ஆனா பேட்டிங் அப்போ பால் மைல் கணக்கா போகும் வித்தவுட் ஃபெயில். ஸோ கைல் மேயர்ஸ் அடிக்கிறது. ஸோ ரன்ஸும் பைல் அப் ஆகும். ஸோ பேசிக்கலி தீபக் சாஹர் அண்ட் கைல் மேயர்ஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச். அது வந்து யாருக்கு நல்லா ஆட போறாங்கன்றது தெரிய வரும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல அவர் சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணுவாரு. ஆக்ஷன் மட்டும் அத தடுத்து கோபால் ஏழை ஜாதி விஜயகாந்த் மாதிரி. கோபால் செல்ஃப் எடுப்பாது கோபால், பார்த்து உதைங்க, அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. கண்டினியூ பரவாயில்லை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. லெட்ஸ் இக்னோர் ஓட்ற மாதிரி சொல்றேன். சோ லெட்ஸ் இக்னோர். அது வந்து ஒரு மேட்ச் தீபக் சாஹர் அண்ட் கைல் மேயர்ஸ். இன்னொன்னு வந்து அதாவது குருணால் பாண்டியா 52. அதாவது குருணால் பாண்டியா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த டீம்ல வந்து சுமாரா ஆடினாலும் எல்எஸ்டில வந்ததுக்கு அப்புறம் எங்க போனாலும் அவர் தான் இருக்காரு. பேட்டிங் ஆனா அங்கதான் இருக்காரு, பவுலிங் ஆனா இருக்காரு, ஃபீல்டிங்ல இருக்காரு, டக் அவுட்லயும் இருக்காரு. குரு 4 பாண்டியா. பாண்டியா மாதிரி அவர் இருக்காரு, எல்லா இடத்துலயும் அவரே இருக்காரு. ஸோ ஆனா அவர் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பின் ஸ்பெஷலிஸ்டா நம்பத்தி ராயுடு, அந்த ஒரு மேட்சப் தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல ஹூ கெட்ஸ் பெட்டர்ன்றது தெரியாது. பட் நாளைக்கு மேட்ச் அன்னைக்கு தெரியும். ஏங்க பேர்லயே க்ரூ 4 பேர் வச்சிருக்காரு. 4 6ன்னு குடுக்குற ஆளு, 50 ராய்டு ஸ்பின் போட்டாலே இறங்கி வர்ற ஆளு. 4 விக்கெட் எடுக்க கூடாதா? 4 விக்கெட் எடுக்கலாம், ஒரு ஓவருக்கு 4 கொடுக்கலாம். எவ்வளவோ 4 இருக்கு. சும்மா நீ உனக்கு வேணுங்கிற மாதிரியே பேச. முதல்ல இருக்கு, உனக்கு இருக்கு முதல்ல. சரி, ஓகே. அப்ப அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாமா பிரவீன்? அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். the final round of the day, பொன்னியின் செல்வன் ஹீரோ ஆஃப் தி டே. மேட்ச் அப்பெல்லாம் பார்த்தாச்சு. ஹீரோக்கு எங்க போறாங்க? யூசுவல் சஸ்பெக்ட்ஸ் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 கெஸ் கொடுக்குறேன். மொயின் அலி, ருத்ராஜ் கைக்வாடு, கேஎல் ராகுல், வேற யாரு? அதான் இதுல இருந்து ஏதாவது ஒன்று பிக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டிஃபரெண்டா இருக்கான்னு பார்ப்போம். மார்க் குட் ஒரு சான்ஸ் இருக்கு. பீடா சொல்லு, ஹீரோ ஆஃப் த டே பொன்னியின் செல்வன். எனக்கு என்னமோ பெருசா இது வந்து வலிமை அப்டேட் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்சே ஒரு அவங்களுக்கு சொல்லி அமிச்ச மாதிரி. அவர்தான் சொல்றியா இல்ல வராதுன்றியா? இல்ல அவர்தான் இந்த தடவை வலிமை அப்டேட் தான் வந்து பெருசா. படம் யாரும் பெருசா நான் போட்டேன் ஒரு ட்வீட் இல்லையோ எல்லாம் ஃபிளாப் ஆன படத்தை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு. அதனால வந்து எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு படம் ரீமேக் 2ஆம் தடவை வந்தா வந்து நல்லா ஓடும். அதனால வந்து எப்படி பாக்குறேன்னா இப்ப மொயின் அலி வந்து அந்த ட்ரேசஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் தெரிஞ்சுது. ஒரு சப்டியூடா எப்பவுமே ஆடுவாரு, கொஞ்சம் பேட்டை விட்ட மாதிரி தெரிஞ்சுது. இந்த சென்னை பிச்சில் ஒரு டெஃபினட்டா போலிங்கும் எடுக்கும்.
So I honestly feel is going to come up with a all-round performance. வலிமை update 2 நடக்க போகுது. ஓ வலிமை 2 வருதா 2.0வா? இவர் ஒரு கண்டிப்பா விஷயம் சொன்னீங்க edit பாத்தீங்களா? பண்ணாம போடுவாரு. படம் எப்பவுமே ரீமேக் எடுத்து ரீ-ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்குமா? ரீமேக்கை ஏன் ரீ-ரிலீஸ் பண்ணணும் நம்ம? அதாவது இது அட்மின் எடிட் பண்ணாம போட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் மட்டும் பண்ணிட்டாரு. சரி விடு, உனக்கு வலிமை அப்டேட் பிடிக்கல இல்ல, அப்ப லியோ அப்டேட்டா கொடுத்துரு. சரி ஏதோ ஒரு அப்டேட், ஏதோ ஒரு கொடுக்க போற அப்டேட் மோயின் அலி தான், பொன்னியின் செல்வன் அவர் தான். ஓகே சரி, நீங்க பொன்னியின் செல்வன் ஜெயம் ரவியா, கார்த்தியா, விக்ரமா, சோழா சார் பேட்டா? இல்ல ஆக்சுவலா ராகுல், கேஎல் ராகுல். ஏன்னா யூசுவலா சிஎஸ்கேல இருந்து எடுக்காம இந்த தடவை ஏன் எடுத்தேன்னா மோர் ஆஃப் அன் ஆப்போனன்ட் டு சிஎஸ்கே தாண்டி அவர் வந்து ஹி டிசர்வ்ஸ் டு ப்ரூவ் இஸ் இது கெப்பாசிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வர ட்ரோல் மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல யாருக்குமே வந்தது இல்லை. ஸோ அவர் வந்து இந்தியன் டீமுக்காக கண்டிப்பா திருப்பி ஆகணும். அதனால அந்த அவர் கண்டிப்பா ஃபார்முக்கு திருப்பி வந்தாகணும். அவர் வந்து கண்டிப்பா ஒரு லெஜெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறாரு. அது வந்து இந்த மேட்ச்ல கண்டிப்பா ப்ரூவ் பண்ண, கண்டிப்பா லெஜெண்ட் ராகுல், கேஎல் ராகுல். லெஜெண்ட்னா ஆக்டர் சரவணா மட்டும் தான், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. லெஜெண்ட்னு உடனே நான் சரவணா ஸ்டோர்ஸ் லெஜெண்ட சொல்றேன்னு நினைச்சேன். அவர் மட்டும் தான் லெஜெண்ட். அவர் வந்து ஸ்டிக்கர்லாம் வேற வருது, யூ ஆர் டோட்டலி ராங் அப்படின்ற மாதிரி. அது வேற போட அதுதான் ட்ரெண்டிங், அதுதான் ட்ரெண்டிங். யூ ஆர் டோட்டலி ராங் அப்படின்னு நல்லா இருக்கு. அது நான் என்ன. சரி ஓகே, ஃபைனல் ராப் அப். என்னப்பா, யார் மேட்ச் வின் பண்ண போறாங்க? 2 பாயிண்ட்ஸ் யாரு? சிஎஸ்கே பேக் அட் தி டாப் ஆஃப் தி டேபிளா, இல்ல எல்எஸ்ஜி ஒரு ஃபைட் கொடுப்பாங்களா, இல்ல வாய்ப்பே இல்லையா? இல்ல சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் அன்பார்ச்சுனேட்லி எல்எஸ்ஜி தான் ஜெயிக்க போறாங்க. ஓ ரிவர்ஸா இல்ல உண்மையான ஒபினியனா? இல்ல இப்ப நான் வந்து I'm only banking on the pitch, Ash. I'll be very honest with you. நான் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா ஒன் டே ஆடின மாதிரி பிச் இருந்ததுன்னா சிஎஸ்கே will definitely have the upper hand, provided அந்த 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் ஃப்ரம் சாண்ட்னர் அண்ட் ஜடேஜா தவிர இன்னொரு 4 ஓவர் ஸ்பின் எதிர்பார்க்குறேன் டு காம்பன்சேட் தட் இந்த டெத் ஓவர்ஸ். அந்த மாதிரி ஒரு பிச்சு கொடுத்தா இவங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து அப்பார்ட் ஃப்ரம் கேஎல் ராகுல் அண்ட் யார் தீபக் கூட, இது ஆனஸ்டா என்ன சொல்றேன்னா, இந்த மார்ஷா இருக்கு, ஸ்டானிஸா இருக்கட்டும், பூரணா இருக்கட்டும், அது கொஞ்சம் எடுத்தோடனே இனிஷியலா பின்னாடி போய் ஆடுற ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கு. ஜடேஜாக்கெல்லாம் இந்த பிச்சில் திரும்புற பிச்சில் பின்னாடி போனா பக்குன்னு அடிச்சிரும் பேட்ல. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிச். அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச் நான் கொடுத்த ஸ்டாட்ஸ் படி இந்த 150 155 அப்படின்னா சிஎஸ்கே விழாவ அப்பர் அண்ட் நோ மேட்டர் வாட். அந்த மாதிரி ஒரு பிச்சு வந்ததுன்னா 1-1. ஒரு முக்கியமான ஃபீச்சர் இருக்கும், அது கிரவுண்டுக்கு போனாதான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி டைம்ல ஈவினிங் அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் சைட்ல ஓபன் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே முன்னாடி இப்படிதான், அப்படிலாம் டியூ வரவே வராது. கொஞ்சம் இந்த ஓபன் பண்ணி விட்டதுல நிறைய சீ பிரீஸ் வருது. ஒருவேளை ஈவினிங் அந்த மாய்ஸ்சர் செட்டில் ஆகுதான்னு தெரியல. டியூவும் ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர். ஏன்னா எப்பவுமே யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பிச்சில் கொஞ்சம் ஒரு மாதிரி திரும்பி ஸ்லோவா இருக்குன்னா டியூ வர வர பெட்டர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டீமுக்கு வந்து நின்று வந்துடும், ஒரு 150 அடிப்பாங்க. டியூ வந்ததுக்கு அப்புறம் பெட்டர் ஆயிடும். ரிமெம்பர் தட் கேகேஆர் vs சிஎஸ்கே கேம், ஒரு 200 சேஸ். சாம் பில்லிங்ஸும் ஆண்ட்ரே ரசலும் போட்டு சாம் பில்லிங்ஸும் வேற யாரும் அடிப்பாங்க கேகேஆருக்கு அகைன்ஸ்டா 200 சேஸ். ஆமா ரசல் தான் அடிப்பாரு. சாம் பில்லிங்ஸும் யாரையும் சேஸ் பண்ணுவாங்க கூட. forgot சாம் பில்லிங்ஸ் ஒரு சம்மனாக்கு, அதுக்கு தான் வேற ஏதோ ஒரு பேர். அதாவது எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, சாம் பி தம்பி அப்படினு பேர்லாம் வச்சாங்க. அப்போ எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, இப்ப நீங்க சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் தலை வந்து தலையில ஏத்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, டியூ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன், வாட் ஷுட் பி எக்ஸாக்ட்லி த டெசிஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் அது தகுந்த மாதிரி இது பண்ண வழிய எல்லா டீமும் ஒரு பர்டிகுலர் இதில் என்னாச்சு, டாஸ் வின் பண்ணி போலிங் நாங்கள் 2 கேப்டன் தான் அதை மாற்றினாங்க. ஒன்று நீங்கள் கேப்டன் இருந்தபோது 2018, அதுக்கப்புறம் மும்பையில் வந்துட்டு டாஸை வின் பண்ணி வி ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு மேட்சுக்கு மட்டும் இம்ரான் டாஹிர் எடுத்துன்னு வந்து ஆர்சிபியை வந்து செஞ்சு காமிச்சார். ஸோ அவருக்கு எப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வாட் எவர் இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங், இது எதுக்குமே வரமாட்டார். ஆனால் கரெக்டாக என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சு வருவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு டியூ இந்த மாதிரி வர்ற மாதிரி இருந்ததுன்னா யூ வில் ஆக்ட் அக்கார்டிங்லி. என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சு ஸ்லோவாக இருக்கணும், கடவுளே அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஜெயிச்சிடலாம். சரி ஓகே, பீடாவும் சொல்லிட்டாரு, பிரவீனும் சொல்லிட்டாரு. ஹோப் யூ என்ஜாய் த பேண்டர் டுடே. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஃபிளாஷ்பேக்கும் சரி, முன்னாடி போகிற ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்களோட தாட், சிஎஸ்கேயோட காம்பினேஷன் என்ன, எல்எஸ்ஜி என்ன, 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க ஆஸ் யூஷுவல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் எபிசோட் 2 ஆஃப் த ஹோம் கமிங்.
அன்பு டென்ல சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜியை பார்த்துட்டு அடுத்த மேட்சுக்கு முன்னாடி சந்திக்கலாம்.